ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையில் 4 மணிலேருந்து இந்த வராகி அம்மா உனக்காக ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காகவே உன் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதாவது நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாய் அல்லவா? இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச எல்லா துன்பங்களுக்கும் நீதான் மூல காரணன்றதை தெரிஞ்சுக்கோ. இப்போதாவது இந்த நிமிஷத்திலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட பேரின்பத்தை பெருமகிழ்ச்சியை எட்டி பிடிக்க தயாராகு. உன் வாழ்க்கை நரகமாக மாறுவதும் சொர்க்கமாக இருப்பதும் உன் கைகளில் தான் இருக்குது. இப்போதிலிருந்தே என் வாழ்க்கை நல்லபடியாக மாறும், இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ பழகு. எந்த விதத்திலும் உனக்கு ஏமாற்றம் வராத அளவுக்கு, எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் வரும் அளவுக்கு இந்த வராகியம்மா நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். வாழ்க்கையில் இது வரைக்கும் மற்றவங்களை கவரணும், மற்றவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் வாழணும், மற்றவங்களுக்கு பார்க்குற விதத்தில் பெருமையாக தெரியணும்னே பாதி நாட்களை கடந்து வீணாக்கிட்ட. இனிமேலாவது மீதி பாதி நாட்களை யாருக்காகவும் வாழாமல் உனக்காக வாழ தயாராகு. மனசில் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கியதெல்லாம் போதுமே செல்லவே. இனிமேலாவது நல்ல விஷயங்களை யோசித்து உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நீ வாழணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு சுலபமாக சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்காது. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் மற்றவர்களை நியாயம் வைக்கவோ, மற்றவங்களை கேலி செய்யவோ, மற்றவங்களை விமர்சிக்கவோ செய்வதற்கு முன்பாக அவங்க வாழ்க்கையில் பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ நம்ம யாரையும் தேவையில்லாமல் குறை சொல்லக்கூடாதுன்ற எண்ணத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. ஏன்னா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் மனசுக்குள்ளே 1000 போராட்டங்களை வச்சுட்டு தான் கஷ்டத்தை வெளிக்காட்டிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை போல தான் மற்றவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. உனக்கு தேவையான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லது அனைத்தையும் மிக சிறப்பாக சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் மறுபடியும் மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்க சில விஷயங்களை சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினச்சி சில விஷயங்களை வருத்தப்படுற, சில விஷயங்களை நினச்சி பயப்படுற, சில விஷயங்களை நினச்சாலே பதட்டப்படுற, கவலைப்படுற, மனக்காயம் அடைகிறாய். வாக்குவாதங்களை நினச்சி நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இப்போது இந்த நிமிஷம் ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுத்து அதை வெளியேற்றிவிடு. அப்புறமா இன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். என் வராகியம்மா என் கூடவே இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கை எப்படின்னு ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் கேளு. நதி நீரும் ஆற்று நீரும் பார்த்திருக்கிறாய் அல்லவா? நதி நீர் எப்போதும் இப்போ முன்னால் போய்கிட்டே இருக்கும். அது ஒருபோதும் பின்னால் பின்பக்கமாக திரும்பி வரவே வராது. கடந்து போன நீரோட்டம் ஒருபோதும் திரும்ப வராதது போல உன் வாழ்க்கையிலையும் நீ எப்போதும் முன்னோக்கி முன்னேறி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர பின்னோக்கி கடந்த காலத்தை யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையில் ரசித்து அனுபவித்து வாழக்கூடிய என் புத்திசாலி பிள்ளையாக இரு. மனிதர்கள் மீதோ அல்லது உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் மீதோ உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் நடக்க வேண்டிய விஷயங்களை கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் மலையை போல துன்பங்கள் வந்தாலும் மலையை தாக்கு பிடிப்பதற்காக எப்படி குடை விரிப்பியோ அதே போல துன்பங்களை தாக்கு பிடிப்பதற்காக இறைபக்தியை உனக்குள்ளே வச்சுக்கோ. குடை எப்படி மழை நீர் உன் மேலே படாமல் காக்குவோம், அதே போல் உன்னுடைய இறைபக்தி துன்பங்கள் உன் வாழ்க்கையில் எந்த துயரத்தையும் தராமல் பாதுகாக்கும் என் செல்லமே. உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை தர இந்த வராகியம்மா இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களின் அளவு அதை நீ கவனிக்கும் திறனை பொறுத்தது தான். நீ எப்போதும் நல்ல விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து அனுபவித்து வாழ தயாராகு.
உன்னையே நீ நேசி. உன்னால் விரும்பப்படும் நபராக நீ இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். நீ பாட்டுக்க உன் கூட பிறந்தவங்களையோ அல்லது உன் பிள்ளைகளையோ உன் குடும்பத்தில் மனைவியையோ கணவனையோ அல்லது உன் தாத்தா பாட்டியவோ பேரன் பேத்தியவோ உன் நண்பர்களையோ உடன் பிறந்தவர்களையோ யாரையும் திருத்துறேன், யாருக்கும் அறிவுரை சொல்கிறேன்னு போய் கெட்ட பேரை சம்பாதிக்காதே. எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதே சில பிறவி குணத்தோடு தான் பிறக்கிறாங்க. அவர்களை யாராலும் அவ்வளவு சுலபமாக திருத்தவோ மாற்றவோ முடியாது என் செல்லமே. யாரையும் திருத்துவது உன் வேலை கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ திருத்திக்கோ மாற்றிக்கோ என்ன வேணா செஞ்சுக்கோ. யார் வாழ்க்கையிலையும் நீ தேவையில்லாமல் தலையிடாதே. உன் வாழ்க்கையில் நடந்த மோசமான நேரத்தை எல்லாம் கடந்து வந்துட்ட. இனிமே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது. உனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை எழுத தயாராகு. உன் வாழ்க்கை கதையின் ஆசிரியராக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை, சந்தோஷமான அத்தியாயத்தை உருவாக்கி தரப்போகிறேன். உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ அறிவாளியாக புத்திசாலியாக இருந்து அனைத்தையும் சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். நீ என்னதான் எவ்வளவுதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் மக்கள் எப்போதும் உன்னை உயர்ந்தவன் நல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க உன்னை உயர்த்தி பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் நீ எதையுமே கண்டுக்கவோ காதில் வாங்கிக்கவோ வேண்டாம். உன் வாழ்க்கையை மட்டும் நீ சரியாக வாழ தயாராக இரு. இளமையிலேயே இறைவனை தேடுவதுதான் பக்தி. முதுமையில் வயசான பிறகு மரண பயத்தின் காரணமாக இறைவனை தேடி வருவதற்கு பேர் பக்தி அல்ல. சின்ன வயசுலேயே இறை பக்தி கொண்ட பிள்ளையாக உன் வாழ்க்கையை நீ வாழும்போது உனக்கான அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுத்து கண்டிப்பா இந்த வராகியம்மா உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேனே செல்லமே. எப்போதும் என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ சோகப்படவோ வேண்டாம். எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. நீ நேர்மையா இருக்க, நீ உண்மையா இருக்கன்றதுக்காக இந்த உலகத்துல எல்லாருமே உன்னை போலவே உண்மையாக நேர்மையாக இருப்பாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. அப்படி எதிர்பார்த்தினா அது வெறும் கனவாக ஏமாற்றத்தை மட்டும் தரும் விஷயமா மாறிடும். ஏன்னா இந்த உலகம் பொய்யான மனிதர்களும் போலியான மனிதர்களும் நிறைஞ்ச கலிகாலன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்றதுல மட்டும் கவனம் செலுத்து. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில யதார்த்தத்தை உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன். உன்னை ஞாபகம் வச்சுக்கிறவங்கள நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, பேசு, அவங்கள போய் பாரு. ஆனால் உன்னை மறக்க நினைப்பவர்களை எல்லாம் நீயும் மறந்துவிடு என் செல்லமே. சில பேரை மறக்க முடியாமல் நீ மன காயத்தோடு மன வருத்தத்தோடு வாழ்கிறது எனக்கு புரியுது. மனம் வலிச்சாலும் அது ஆறும்படி அதை நினைப்பதை நிறுத்திவிடு. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீ உனக்கான இடத்தை வலுக்கட்டாயமாக பெற முயற்சி செய்யாதே. அவங்களா உன்னை தேடி வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். நீயாக யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்தோடு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலுமே கூட யாரையும் பழிவாங்கும் எண்ணம் உனக்குள்ள வேண்டாம். பழி வாங்கிறதை விட அமைதியாக இருப்பது தான் எப்போதும் சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அல்லது அழகிய உருவம் இல்லாமல் இருந்தாலும் உனக்கு மற்றவங்க மேலே காசு பணம் அன்பு நேசம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவுமே உன் கூட வரப்போகிறது உனக்காக நீ இருக்க போகிறது உன் பெற்றோர்கள் மட்டும்தான். இது கசப்பாக இருந்தாலும் வாழ்க்கையின் நிதர்சன உண்மை இதுதான். நீ என்னதான் பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் மற்றவங்களை கூட நட்பா உறவா வச்சுக்கிட்டாலும் எப்போதுமே உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் அது உன் பெற்றோர்கள் மட்டும்தான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன் பெற்றோருக்கு எதிராக எதிர்மறை வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே.
அவர்களை எதிர்த்து பேசவும் வேண்டாம், ஏளனமாக மட்டம் தட்டி பேசவும் வேண்டாம். அவங்க உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்காட்டி, பேச சொல்லி கொடுக்காட்டி, உன்னை படிக்க வைக்காட்டி, உன் தகுதியும் திறமையும் வளர்க்காட்டி நீ இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாதுங்கிறது தானே உண்மை. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நன்றி கடனை செலுத்தும் விதமாக அவர்களை நல்லா அன்பாக பாசமாக பொறுமையாக பணிவோடு பார்த்து கொள்ளும் பிள்ளையாக இரு. மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக நீ உனக்குள்ள மன அழுத்தத்தையும் மன பதட்டத்தையும் வச்சுக்கிட்டு மனச்சோர்வு கொள்ள வேண்டாம். உன் மனசை மகிழ்வா வச்சுக்கோ. அடுத்தவங்களை மகிழ்விப்பதற்காக இந்த பூமியில் நீ பிறக்கவில்லை என் செல்லமே. உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உன்னை குறை சொல்கிறாங்கன்றதுக்காக அவர்களுக்கு போய் விளக்கம் சொல்லி எடுத்து சொல்லி நீ உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நல்லவன்னு தெரிஞ்ச 4 பேருக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். இந்த உலகம் யாரை பற்றியாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதல்லவா? அதனால் நீ விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து போய்கிட்டே இரு. தனக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக பாடத்தை கற்றுக்கிறவன் சாதாரண மனிதன். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய அனுபவத்தை தனக்கு பாடமாக எடுத்துக்கிட்டு தன்னை நெறிப்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலி. நீயாகவே எல்லா விஷயங்களையும் அனுபவித்து கஷ்டப்படாமல் அடுத்தவங்க வாழ்க்கிற வாழ்க்கையை பார்த்து அதன் மூலமாக உன்னை நீ மாற்றிக்க முயற்சி செய். இந்த உலகத்தில் எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா, கருணையோடு கூடிய மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனசுள்ள பிள்ளையாக இரு. எல்லா இடங்கள்லையும் நீ பேசி பேசி ஜெயிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சில நேரங்களில் மௌனமாக இருப்பது உன் அறிவையும் நிதானத்தையும் காட்டும். மௌனம் கோபத்தை குறைக்கும், பல தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கும். அதனால தான் உன்னை கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்க சொல்கிறேன். மிகச்சிறிய நட்பு வட்டத்தை கொண்ட உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாப்பாக துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான செழிப்பான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். எப்போதுமே அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு மனிதனால் அதிக அளவு வேலை செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ எதுக்குமே கோபப்படாமல் எல்லாவற்றையும் பொறுமையாக எதிர்கொண்டு வாழும்போது உன் வாழ்க்கையில் பல சிறப்பான பணிகளை உன்னால் செய்ய முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பாதையை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். பாதுகாப்பான இடத்துல நம்ம இப்படியே இருந்துடலாமா, அல்லது அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்து முயற்சி செய்யலாமா, நம்ம எடுத்து வைக்கிற அடுத்த அடியில் ஏதாவது பிரச்சனை வருமா, நல்லது நடக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டும் பயப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டே இருப்பதற்கு பதிலாக அடுத்த அடியை எடுத்து வச்சு பார்க்கலாம் அல்லவா? எப்போதும் நீ ஒரு சிறு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருப்பதை விட அடுத்து ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய தயாராகு. ஏதாவது செய்ய போய் நமக்கு பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே உன் வாழ்க்கை பாதையில் நீ பாதியில் நின்றுட வேண்டாம். பெரும்பாலும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு காரணமே இப்படிப்பட்ட பயமும் தயக்கமும் தான். உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு உயரிய நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக அடுத்தடுத்த செயல்களை செஞ்சுட்டு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நீ திட்டம் போட்டபடி உனக்கான அனைத்தையும் இந்த வராகியம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் மழை பெய்யும் போது பட்டாம்பூச்சிகள் ஓய்வெடுக்கும். ஏன்னா மழை அதோட இறக்கைகளை சேதப்படுத்திடுன்றதுக்காக. அதே போல் வாழ்க்கையில் சில புயல்கள் வரும்போதும் சில போராட்டங்கள் வரும்போதும் கொஞ்சம் நீ ஓய்வெடுத்துக்கிட்டு அப்புறமா பட்டாம்பூச்சி போல பறக்கலாம் அல்லவா? சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துக்கங்களும் துயரங்களும் வரும்போது கொஞ்சம் அமைதியாக ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் புத்துணர்ச்சியோட உனக்கான புது தைரியத்தோட வாழ்க்கையை வாழ தயாராகு. யாரையாவது உன் கூட இருக்க வைக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லி உனக்குள்ள கெட்ட பழக்கத்தை மறைக்காதே. நல்ல பிள்ளையோ நீ கெட்ட பிள்ளையோ உன் கெட்ட பழக்கத்தை மற்றவங்க கிட்ட தாராளமாக காட்டு, தாராளமாக சொல்லு. உன்னை அப்படியே ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் உன் கூட இருக்கட்டும். இல்லை நீ இது செய்கிறது எனக்கு பிடிக்கலை, உன்னுடைய பழக்க வழக்கம் பிடிக்கலை, நீ பேசுகிறது பிடிக்கலைன்னு யாராவது சொல்லி விலகிட்டு போனா போகட்டும்னு விட்டுவிடியன் செல்லமே. நீ மனசாட்சிக்கு உண்மையாக நீ செய்கிறது உனக்கு சரின்னு தோணுனா போதும்.
அடுத்தவங்க இஷ்டத்துக்கு அவர்களுக்கு ஏற்றாறு போல வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ உன்னை நேசிச்சா போதும். மற்றவங்க உன்னை நேசிக்கணும், மற்றவங்களுக்கு பிடிச்சது போல நீ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய இந்த வராகியமாக நான் இருக்கேன். வாழ்க்கையில் எப்போதும் எந்த திட்டத்தையும் உடனே செயல்படுத்தணுமே தவிர அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடுவதை நிறுத்து. ஒவ்வொரு மூச்சும் ஒரு வரம். ஒவ்வொரு மூச்சையும் ஆழமாக நேசித்து வெளிவிடு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையை உனக்குள்ள விதையாக போட்டுவே. யாராவது தப்பு செஞ்சாலும் அவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி உணர்வோடு அதை திரும்ப செய்ய தயாராகு. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற அவமானமும் உனக்கு கிடைச்ச அனுபவம் தான் வாழ்க்கையை பற்றி உனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த குருன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அவமானமும் அனுபவமும் கற்றுக் கொடுக்குற பாடம்தான் உன் வாழ்க்கையில் கடைசி வரை கை கொடுக்கும் என் செல்லமே. துக்கமோ கோபமோ கவலையோ இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளைப் போல நினச்சிக்கோ. விருந்தாளி வருவாங்க அப்புறம் போயிடுவாங்க தானே. அதே போல தான் இந்த துக்கமும் சரி, கோபமும் கவலைகளும் சரி, நிரந்தரமாக உன் வீட்டில் உனக்குள்ள தங்க விடாதே. வருவதைப் போலவே அதை துரத்தி திருப்பி அனுப்பிவிடு. எப்போதும் வாழ்க்கையில் எல்லாரும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. இருக்கும் வாழ்நாட்கள் ஒவ்வொன்றையும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போற்றி வாழ பழகு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்போதுமே நல்லவங்களாக இருக்கவும் மாட்டாங்க, எப்போதுமே கெட்டவங்களாக இருந்துடவும் மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருப்பார்கள். நீ தான் ஒவ்வொருத்தரையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்றால் போல புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், மனிதர்களை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் நல்லவே, அவங்க தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா அவனை கெட்டவன்னு தான் இந்த உலகம் சொல்லும். நீ எப்போதும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யணும், எப்படி செய்யணுன்ற அனைத்தையும் உனக்கு சிறப்பாக சொல்லி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை பெற்றவங்களை விட நீ வேறு யாரையும் முக்கியமானவர்களாக நினைக்க வேண்டாம். உன் திறமையையும் நீ படித்த படிப்பையும் வச்சு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல்களை செய்ய பழகு. அமைதியை விட ஆரவாரம் இங்கு எதுவுமே இல்லை. எளிமையை விட ஆடம்பரமும் இங்கு முக்கியமல்ல. உன் நிஜ வாழ்க்கையை நீ நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக வாழ தயாராய்க்கோ என் தங்கமே.